ஒரு வைஃபை 4 சேனல் வைஃபை சுவிட்ச் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. இந்த சுவிட்சை வந்து எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளாவே எப்படி ஒரு வைஃபை சுவிட்ச் ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த சுவிட்ச் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிறையா இது வந்து நமக்கு வைஃபை சுவிட்சு தெரியும், அதோட சர்க்யூட் டயக்ராம் தெரியும், அது என்னென்ன பின் எல்லாமே நமக்கு தெரியும். சரி, நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். இது அந்த இஎஸ்பி மாடலுக்கு, அதாவது போர்டு ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த பிசிபி ரெடி பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிசி ஃபேப்ரிகேஷனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்டே பார்த்திங்கன்னா ஒரு 2000 rupees வந்துடும். அதில் ஒரு காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காது, வெறும் போர்டு மட்டும், ஒரு பிசிபி எம்டி பிசிபி மட்டும் அவ்வளோ ரேட் இருக்கும். இது வந்து நீங்கள் பல்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு குறையும். நம்ம வந்து வீட்டுக்கு 1-2 பண்ணுறப்ப வந்து நம்ம அதை சூஸ் பண்ணோம்னா நமக்கு லாஸ் தான். அதனால் என்ன பண்ண போகிறோம், சரி ஆனால் எனக்கு வேணும், ஆனால் அதை நானே செஞ்ச மாதிரி இருக்கணும். நானே செஞ்சோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு ஒரு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த போர்டு ஆன்லைனில் கிடச்சிது. நான் அது எந்த கம்பெனியில் வந்து எந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கினன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் மெயின் என்னென்னா, இந்த போர்டை பற்றியான டீட்டெயில் தெரியணும். அப்போ தான் இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த போர்டில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதான் அந்த போர்டு. இதில் இப்படி தான் இருக்கும். இந்த 2 கனெக்டர் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த போர்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இதில் டைரெக்டாக வந்து 230 volt ஏசியை கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் மற்ற போர்டெலாம் பார்த்தீங்கன்னா 5 volt டிசி கனெக்ட் பண்ணணும், ஒரு 2 amps அடாப்டர் போடணும். ஒரு வேளை அடாப்டர் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் வந்து போனால் போர்டே போயிடும். ஆனால் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்மரு, தெர்மிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த போர்டை சூஸ் பண்ணேன். இந்த போர்டில் வந்து இந்த பார்ட்டில் வந்து டைரெக்டாக 230 volt ஏசியை கனெக்ட் பண்ணலாம். லைன் நியூட்ரல் இருக்கும், நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கனெக்டர் இருக்குன்னா இந்த எண்டு பார்த்திங்கன்னா 7 to 30 volt கனெக்ட் பண்ணலாம். இது கிரவுண்டு, இது 5 volt, எக்ஸாக்ட் 5 volt மட்டும். இதுக்கு வந்து 2560 LM2560 பேஸ்டு ஒரு ரெகுலேட்டரும் ஆன்போர்டில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு என்ன வோல்டேஜ் தேவையோ கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த ரிலேயோட கனெக்டர், அதாவது NC/NO காமன் இந்த கனெக்டர் இது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ESP12F அந்த மாடியூல் இதான். அது நமக்கு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாங்காக தான் வரும், எந்த ஒரு சாஃப்ட்வேரும் போட்டு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஒரு சிக்னலும் இருக்காது, இது இருக்காது. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். நார்மல் ESP எப்படி பண்ணுவோம், Arduino IDE பண்ணுவோம், அதே போல் தான் வந்து இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இதை ப்ரோக்ராம் பண்ணால் தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும். இதில் வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வைஃபை ரிலே, அதாவது இந்த போர்டிலே வந்து ஒரு வைஃபை அக்சஸ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி அந்த வைஃபை அக்சஸ் பாயிண்ட் மூலமாக இந்த ரிலேவை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது த்ரூ வெப் சர்வர் வைஃபை அக்சஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த வைஃபை அக்சஸ் பாயிண்ட் நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட சர்வர் ஐபி, அதாவது இந்த வெப் சர்வர் இதில் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிற HTML சர்வர் இருக்கும், அந்த சர்வரோட ஐபியை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 4 ரிலேயை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று இல்லைனா நம்ம இதே வந்து நம்ம வீட்டிலே ஒரு அக்சஸ் பாயிண்ட் இருக்குன்னா அந்த வைஃபை அக்சஸ் பாயிண்ட் கூட கிளைண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளைண்ட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஈவன் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அலெக்ஸா கூடவோ இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் கூடவோ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். எல்லாமே வந்து இந்த ஒரு போர்டால் வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து வெறும் 1200 கிடைக்கிது. இதில் வந்து வேறு எந்த ஒரு அடிஷ்னல் காம்பனன்ட்ஸும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து FTTE 232 அந்த
USB to TTL கன்வெர்ட்டர் அது மட்டும் தேவை, ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணணும். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேறு எதுக்குமே இது அடிஷ்னல் தேவையில்லை. இப்போது இந்த மேலே இருக்கிறீங்களா, அது 4 LED. இந்த 4 LED என்னென்னா இந்த ரிலேயோட ஆப்ரேஷனுக்கான LED இண்டிகேஷன். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் LED, இது வந்து ப்ரோக்ராமபிள் LED. எல்லாமே தனியாக LED கொடுத்துருக்காங்க. இது வந்து ESPயோட ஆன்போர்டு LED. சரி, இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோன்னா, இந்த ரோ இருக்குங்களா, இந்த ரோ தான் வந்து இதுக்கான ப்ரோக்ராமிங்க்கான ஜாக்கு. இதில் ஃபஸ்ட்டு இது VCC, செகண்டு TX, இது RX, இது வந்து IO0, அதாவது IO பின் இருக்குன்னா GPIO பின், அதோட 0வோடது. அதுக்கப்புறம் இது கிரவுண்டு, இதுவும் கிரவுண்டு. இது நீங்கள் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. இதெல்லாமே TTL கன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணணும். TTL கன்வெர்ட்டரில் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். சரி, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறத திரும்ப பார்ப்போம். சேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த IO பின்னோட, அது இன்னும் மற்ற இருக்கிற IO பின்னோட டீட்டெயில்ஸ். இது எதுக்குன்னா உங்களுக்கு சுவிட்சஸ்ஸு இல்லைனா டச் சுவிட்சஸ்ஸு ஏதாச்சும் இன்டெகிரேட் பண்ணணும்னா இந்த இன்புட் மூலமாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் டம்மியாக தான் இருக்கும், எதுலேயுமே வந்து பாப்புலேட் ஆகிருக்காது. இதில் நம்ம தான் இதில் ஹெட்டர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட்டர்ஸ் நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 4 ரிலே இருக்குது. இந்த 4 ரிலேவுக்கு எங்கே சப்ளை எந்த பின்னு அசைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இதாக இருக்கு பாருங்கள், 14. இந்த 4 பின் தான் வந்து இதுக்கு அசைன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 14, 12, 16, 14, 12, 13 அப்படின்றத GPIO. இது வந்து ESPயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ESP GPIO, ESPயோட பராமீட்டரில் GPIO 16, 14, 13, 12 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து Arduino ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நமக்கு அப்படி பண்ண முடியாது. நமக்கு வந்து Arduino பின்னாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து D0, D5, D6, D7 அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி ப்ரோக்ராம் பண்ணால் தான் இது வந்து Arduino ப்ரோக்ராம் ஆகும். இந்த பின்னும் ரெஸ்பான்ஸ் ஆகும், இல்லைன்னா ரெஸ்பான்ஸே ஆகாது. அதனால் இதுதான் மெயின். நமக்கு இந்த அவுட்புட் பின்னு, இந்த ரிலே பின்னு எந்தெந்த பின்னை கனெக்ட் பண்ணிட்டுருக்குன்றதை வந்து நானும் நிறைய வீடியோவில் செக் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே கிடைக்கல. நல்லா செக் பண்ணி பார்க்குறப்ப தான், ரொம்ப டீப்பாக செக் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு இந்த பின்னோட இருக்குது. அதே போல் என்னென்னா, இந்த பின்னு 2, இங்கே ஒரு பின் ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இந்த 2 ஹோல்ஸ். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிலே ஒர்க் ஆகாது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 பின்னையும் நீங்கள் ஷார்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப இந்த போர்டு வந்து இந்த ESP வந்து தனியாக தான் இருக்குது, எந்த அவுட்புட் பின்னோட கனெக்ட் பண்ணலை. இதுவும் அதே போல் தான், இன்புட் பின்னோட கனெக்ட் பண்ணது தனியாக தான் இருக்குது. இந்த ஒரு பின் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு 2த்தையும் ஒரு சின்ன ஒயரை ஷார்ட் பண்ணணும். இது 2த்தையும் ஷார்ட் பண்ணணும், இது 2த்தையும் ஷார்ட் பண்ணணும், 2த்தையும் ஷார்ட் பண்ணணும். இது ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்ப இந்த ரிலே கான்டாக்ட் ஆகும். இல்லைனா ரிலே ஒர்க்கே ஆகாது, நம்ம கன்ஃபியூஸ் தான் ஆகிட்டு இருக்கணும். நம்ம அதை செக் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா அதில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே எந்த வெப்சைட்லேயுமே போடல, எதுலேயுமே போடல. அதனால் இதை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் ரிலே ஒர்க் ஆகும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி வந்து இந்த TTL கன்வெர்ட்டரை வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம இப்போ பார்ப்போம். TTL கன்வெர்ட்டர் போர்டு எடுத்துக்கிட்டோம். FTDA232 TTL கன்வெர்ட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து டம்மி, தேர்ட் பின் வந்து VCC, ஃபோர்த்து பின் வந்து TX, ஃபிஃப்த்து பின் வந்து RX. இந்த 4 பின் கூட யூஸ் பண்ண போகிறோம், மற்றதுக்கு தேவையில்லை நமக்கு. இப்போது இந்த ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த IO0 to கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் IO0 to அதுக்கு நீங்கள் பின் எடுத்து வச்சுருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா
இது TX RX. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, செகண்ட் வந்து TX RX. நம்ம TT கனெக்டில் கனெக்ட் பண்ணுறப்ப அப்படியே மாற்றி கனெக்ட் பண்ணணும். அதாவது RX TXக்கும் TX RXக்கும் மாற்றி கனெக்ட் பண்ணணும். அதேமாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த IO0க்கும் கிரவுண்டுக்கும் ஒரு பின் வச்சுருக்கோம். இதை வந்து இதை கனெக்ட் பண்ணுங்கள். இது எப்போ தேவைப்படுதுன்னா ப்ரோக்ராம் பண்ணுற மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். ஆஃப்டர் ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பின்னு தேவையில்லை, அப்போ எடுத்து விட்டுடலாம். ஒரு நமக்கு ஈஸிக்காக அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து கிரவுண்டு. இப்போது டிடிஎல் கன்வெர்ட்டரோட இந்த எண்டை வந்து நம்ம லேப்டாப்போட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது கனெக்ட் பண்ணுறப்ப பவர் ஆன் ஆகிடும். அதே போல் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஏசியில் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஷாக் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பார்ட் ஃபுல்லாக ஏசி பார்ட்டு, நமக்கு தெரியாமல் வந்து கை வைக்க சான்ஸ் இருக்குது. அதே போல் வந்து இது டைரெக்டாக வந்து வோல்டேஜ் டைரெக்டாக 230 வோல்ட்டை வந்து அப்படியே வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கப்ளிங் பண்ணாமல் டைரெக்டாக வந்து 230 வோல்ட் டிசியாக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வந்து இதை வந்து குறைச்சிருப்பாங்க. அப்போ வரப்போ இது வந்து ஹை கரண்ட் ரேட்டிங் இருக்கும். அதனால் வந்து நம்ம தொட்டோம்னா ஷாக் கண்டிப்பாக வரும். அதாவது வோல்டேஜ் கம்மியாக, அதாவது இந்த போர்டில் வந்து எல்லா இடமும் சரி, இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த போர்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் 230 வோல்ட் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த போர்டில் தொடக்கூடாது. தொட்டால் ஷாக் வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் போர்டை தொடவே தொடாதீங்க. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு Arduino IDE ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த போர்ட்லேயே வந்து ஒரு வைஃபை சிக்னல், ஒரு ஹாட்ஸ்பாட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒரு வெப் சர்வர் கோடு வந்து HTML கோடு வந்து இதில் லோட் பண்ணுறோம். அது மூலமாக இந்த ரிலே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற ஸ்கிரிப்ட் தான் நம்ம இப்போ லோட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கிரிப்டோட வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது சிம்பிள் தான். இது வெறும் ஒரு 1200 நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்க முடியும். இதே வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்க போனோம்னா இது குறைஞ்சது வந்து 4000 கிட்ட செலவாகும். இது நம்மளே செஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த Arduino IDE ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு லோக்கலில் என்ன SSID, அதாவது அக்சஸ் பாயிண்ட்டோட SSID என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கான பாஸ்வேர்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த போர்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த AP தான் கிடைக்கும். இந்த APயை நீங்கள் என்ன AP வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக போட்டுக்குங்க. இதில் மட்டும் ஒரே சேஞ்சஸ். இப்போது ரிலே 1 ரிலே 2 பார்த்தீங்கன்னா அதில் D0 D5 D6 D7 நான் சொன்னது தெரியுங்களா. GPIO வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் Arduino பின்னை கன்வெர்ட் பண்ணிக்கணுன்ட்டு இந்த Arduino பின்னை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் 2 சேஞ்ச் மட்டும் கொடுத்தா போதும். இப்போது நீங்கள் இந்த போர்டை யூஸ் பண்ணுறப்ப வந்து வேறு எந்த சேஞ்சும் கொடுத்த வரல. உங்களுக்கு என்ன அக்சஸ் பாயிண்ட் வேணுமோ அந்த அக்சஸ் பாயிண்ட் நேமை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து இந்த போர்டை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து Arduino கூட அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுன்ட்டு. போர்டில் டூல்ஸு, போர்டில் போய்ட்டு ESP12F போய்ட்டு நோட் MCU1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கரஸ்பாண்டிங் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச ஒருபாடு நீங்கள் ஜஸ்ட்டு அப்லோட். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. நீங்கள் இதை அப்லோட் பண்ணுறப்போ வந்து இந்த அப்லோட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்லோடுக்கு ஸ்டெப் ஆரம்பிக்கும். இந்த ஸ்டார்டிங் வர டைமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த போர்டில் இருக்கிற ரீசெட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். அதாவது
அந்த ரீசெட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக வந்து ரீசெட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும். அதனால் வந்து அந்த டைம் வரைக்கும் பாருங்கள், கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. அந்த டைம் வர்றப்ப சரியான நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகாது, எரர் ஆகி வெளியே வந்துடும். அதனால் இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்ரஸ் பார் முடிஞ்சுட்டு இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ரீசெட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அப்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், இது கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரீசெட் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் ப்ரோக்ராம் கனெக்ட் ஆகும். இப்படி தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும், உங்களுக்கு போர்டு ப்ரோக்ராம் ஆகாது. அதை மட்டும் கரெக்டாக டைமிங் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போர்டில் வந்து இந்த ஐஓ பின் கொடுத்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதே போல் ப்ரோக்ராமுக்கு கொடுத்த அந்த 2 பின்னு ரிமூவ் பண்ணிவிடுவோம், TXRX ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது போர்டுக்கு பவர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் சுவிட்சில் ஒரு ஏபி வந்துச்சுங்களா? இப்போ இதில் என் செல்ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்மார்ட் சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதில் இந்த 4.1 ஓகே, இதான் வந்து நம்ம ESP இந்த போர்டில் நம்ம லோட் பண்ணியிருக்கிற சர்வர் பேஜ் இது. ஓகே, நீங்கள் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இதை பாருங்கள், இப்போது இந்த லைட் தெரியுதுங்களா, ரிலே ஆன் ஆகுது. ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த போர்டில் வந்து ஒரு வைஃபை ஸ்மார்ட் சுவிட்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உங்களோட அப்ளையன்ஸ்க்கு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அதிகமான அமௌண்ட் செலவு பண்ண தேவையில்லை. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்டாக இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.